ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மிக்ஸாலஜியோட தியரி கிளாஸ் தான். ஸோ தியரியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பவுடர் பற்றி பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் என்ன பவுடர் வந்து ஹேர் என்ன, அதுலேயே பிளாக்கு ப்ரௌனெலாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BAQ அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் பாடி ஆக்ட் குவாலிட்டி. ஸோ இந்த ஹென்னா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஹேர் என்ன நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பவுடரில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது, க்ரீமி பவுடர், ஸ்ட்ரிங்கி பவுடர். ஸோ இதுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இங்கே ரெண்டுமே ஒரே இதுவில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கோன் மேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 வெரைட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆயில் பார்க்கலாம். ஸோ ஆயிலில் யூக்கலிப்டஸ் ஆயில், ட்ரீ ஆயில், லாவெண்டர் ஆயில், ரோஸ் ஆயில், பிரைடல் ஆயில், அந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு யூக்கலிப்டஸ் ஆயிலே வந்து போதுமானது. ஓகே, இந்த பிரைடல் ஆயிலெலாம் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பர். ஆனால் யூக்கலிப்டஸ் ஆயில் மட்டுமே போதுமானது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேவா. ஸோ என்ன மிக்ஸாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஜெலிப்போம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ ஒரு வாட்டி ஜெலிக்க 1 ஃபில்டர், 2 ஃபில்டர், 3 ஃபில்டர், அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா. ஸோ ஃபில்டர் அப்படின்னா நம்ம ஜெலிக்கிறது தான், ஒரு வாட்டி ஜெலிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணலாம். நீங்கள் பவுடர் வாங்குறீங்க இல்லையா. ஸோ அப்போ அதுலேயுமே பவுடர்லேயுமே 1 ஃபில்டர், 2 ஃபில்டர், 3 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் 3 டைம்ஸ் ஃபில்டர் பண்ண இதுவே 100 to 50 rupeesக்கும் சேல்ஸ் பண்ணலாம். 5 டைம்ஸ் ஃபில்டர் பண்ண பவுடர்ஸை வந்து பவுடர்ஸாக இருக்கும்ஸை வந்து நம்ம 100 to 60 rupees வரையுமே வந்து சேல் பண்ணலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா என்ன பவுடரை ஹேண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ணுவோம்ல, ஸோ ஹேண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், கெட்டு போகாது. அதே மாதிரி என்ன பவுடரு அந்த ஆயில் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ப்ராடக்ட் நாலேஜில் பார்த்துருப்போம். ஸோ என்ன பவுடரையும் ஆயிலையும் எக்காரணத்து கொண்டுமே நம்ம ஏர் அண்டு சன்லைட்டில் வைக்கவே கூடாது. காற்று மற்றும் சூரிய ஒளி இருக்கிற இடத்துல நம்ம அந்த பொருளை வந்து வைக்கவே கூடாது. ஸோ அந்த ஏரும் அந்த சன்லைட்டும் படாத இடத்துல எங்கேயாச்சும் மூட்டை கட்டி தூக்கி ஓரமாக வந்து வச்சுருங்க. வெயில் படாத மாதிரியும் காற்று போகாத மாதிரியும். அதே மாதிரி நீங்கள் ஆயில் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயில் பாட்டிலில் வாங்கிட்டு இப்படி குலுக்கி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 5 செகண்ட்ஸில் அந்த பபுள்லாம் வந்து போயிடணும். ஸோ அதுதான் அப்போ தான் வந்து அதை ஷேக் பண்ணிவிட்டு 5 minutesல வந்து அந்த பபுள்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் குட் ஆயில், ஸோ ஆயில் வந்து நல்லதாக வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா. அதே மாதிரி ஆயில் வந்து நல்லா இருக்க, ஸோ ரொம்ப நாளாக நல்லா இருக்க என்ன பண்ணோம் அப்படின்னா இறுக்கமான அலுமினியம் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேவா. ஸோ இறுக்கமான அலுமினியம் கண்ணாடி பாட்டிலில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னு. ஸோ நம்ம 0.45 அண்டு 0.5 பின்ஸை வந்து ப்ரைடல் கோனுக்கும் ப்ராக்டிஸ் கோனுக்கும் யூஸ் பண்ணுவோம். 0.38 வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபிங்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். 0.32 வந்து போர்ட்ரேட், நம்ம இப்போ போர்ட்ரேட் ரியல் ஹியூமன் ஃபேஸ்லாம் வரைகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆயில் கலரில் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து லைட் எல்லோ கலர் இருக்கணும், இல்லைனா டார்க் எல்லோ கலர் இருக்கணும். ஒயிட் வந்து நல்லா இருக்காது, அதை வாங்காதீங்க. அதே மாதிரி அந்த பபுள்ஸ் நீங்கள் ஆயில் வாங்கிட்டு நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா 5 செகண்டில் அந்த பபுள்ஸ்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆயில் வந்து நல்ல ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.